என்ன ஷின்சான், ஸ்நாக்ஸ் வேணுமா? இல்ல, நான் ஒரு ஸ்பேஸ் பைலட் ஆகணும். என்னது திடீர்னு இந்த மாதிரி வந்து சொல்ற? என்ன இவன் திடீர்னு நமக்கு ஆச்சரியத்துக்கு மேல ஆச்சரியம் கொடுக்கறான். அதனால நம்ம ஒரு அம்மாவா அவனை நல்லா என்கரேஜ் பண்ணியே ஆகணும். ரொம்ப அருமையான முடிவு எடுத்திருக்க ஷின்சான், நல்ல பையன். இருந்தாலும் அதெல்லாம் என்னால செய்ய முடியாதே. என்னது? அந்த மாதிரி முடியாதுன்னு சொல்லக்கூடாது. எல்லாத்தையும் நம்ம முயற்சி பண்ணணும். 1க்கு 5 தடவையாவது யோசிக்கணும். நீ நல்லா படிக்கணும், அதுக்கப்புறம் பெரிய வேலைக்கு போய் கை நிறைய சம்பாதிக்கணும். அத பார்த்து நான் சந்தோஷப்படணும். என்ன ஷின்சான், செய்வியா? ரொம்ப சரியா சொன்னீங்க. கஷ்டப்பட்டு இஷ்டப்பட்டு என் கனவை நிறைவேற்றுவேன். இந்த மாதிரி சும்மால சொல்லக்கூடாது, கடுமையா உழைக்கணும். என்ன ஷின்சான்? சரிம்மா, கடுமையா உழைக்கிறேன். ஆமா, இந்த சின்ன வயசுல எதுக்காக இத பத்தி எல்லாம் நீ யோசிச்சுட்டு இருக்க? எல்லாம் ஒரு காரணமா தான். என்ன காரணம்? ஸ்பேஸுக்கு போறவங்களுக்கு நிறைய அனுபவம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம இந்த உலகமே என்ன பாராட்டி தள்ளும். இந்த சின்ன வயசுல என்ன ஒரு கனவு? அது மட்டும் இல்லாம ட்ரைனிங்ல வகை வகையா சாப்பிட நிறைய கொடுப்பாங்க. என்னடா சாப்பாட்ட பத்தி பேசலையேன்னு பார்த்தேன். ஷின்சான், என்ன பண்ற? நான் என் லட்சியத்தை நோக்கி ஓட போறேன். என்ன தடுக்காதீங்க, விடுங்க. என்னம்மா இப்படி தடுத்துட்டீங்களே? ஸ்பேஸ் பைலட் ஆகணுங்கிறது சாதாரணமான விஷயம் இல்ல. அதுக்கு என்ன பண்ணணும் தெரியுமா? நீ நல்லா படிக்கணும். முதல்ல அத புரிஞ்சுக்க ஷின்சான். அப்படியா? சரி, பரவாயில்ல, இருக்கட்டும். எனக்கு படிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். ஸ்பேஸ் பைலட் ஆகியே தருவேன். சரி சரி, ஸ்பேஸ் பைலட் ஆகிறதுக்கு முன்னாடி சில அடிப்படை பயிற்சிகளை எடுத்துக்கிறேன். எந்த ரூட்ல போனாலும் கடைசியில நாம மண்ண கவிடுறோம். ஆமா, இத வச்சு என்ன பண்ண போற? ராக்கெட்ல டெக்னிக்கல் ப்ராப்ளம் வந்தா அதை சமாளிக்கிறதுக்கான ட்ரைனிங் இது. ஓ, அப்படியா? என்ன பண்ற ஷின்சான்? மின்னல் வேக சுழற்றல். நான் நினைச்ச அளவுக்கு இது கஷ்டமே இல்ல. நான் ரொம்ப சீக்கிரமாவே ஸ்பேஸ் பைலட் ஆயிடுவேன். ஷின்சான், என்னமோ ஆயிடுச்சுமா. சுத்தல என் வயிறெல்லாம் சுத்துது. பின்ன இருக்காதா என்ன? உட்கார்ந்த இடத்துலயே சுத்திட்டு இருந்தேன்னா அந்த மாதிரிதான் ஆகும். எனக்கு இத நினைச்சா ரொம்ப கவலையா இருக்கு. எனக்கு ஒரு ஐடியாமா. இந்த மாதிரி ஆகாம இருக்கிறதுக்கு ஒரு பயிற்சி எடுக்கணும். எல்லா பிரச்சனையும் சமாளிக்கிற ஒரு குட்டி குழந்தையா நடிச்சு காட்டுங்க. முடியாது. என்ன அந்த மாதிரி எல்லாம் பண்ண சொல்லாதீங்க, எனக்கு எதுவும் தெரியாது. என்ன ஷின்சான், என்னையே கிண்டல் பண்றியா? என் லட்சியத்தை நிறைவேற்ற அனுபவம் பத்தலையே. பயிற்சி எடுக்கிறதுன்னா நீயா போய் எடுக்க வேண்டியதானே? எதுக்கு என்ன பிடிச்சி இழுக்கிற? எனக்கு இந்த பயிற்சியே பிடிக்கலம்மா. அப்ப பேசாம உட்காரு. இப்ப என்ன பண்ற? ஜீரோ கிராவிட்டியை சமாளிக்கிறதுக்கான பயிற்சிமா இது. ஜீரோ கிராவிட்டியை சமாளிக்கிறதுக்கு இப்படியா பயிற்சி எடுப்பாங்க? கால நேரத்துல வேலை செய்ய விடாம இந்த பையன் இப்படி பண்ணிட்டு இருக்கானே. தோள்பட்டையெல்லாம் வலிக்குது. ஷின்சான், என்னமா? அம்மா திட்டினத மனசுல வச்சுக்காம கொஞ்சம் வந்து முதுக பிடிச்சு விடு. ஆனா இப்ப நான் முக்கியமான ட்ரைனிங்ல இருக்கேனாமா. என்ன ஷின்சான், இது ஸ்நாக்ஸ் தானே சாப்பிட்டுட்டு இருக்க? இது ஜீரோ கிராவிட்டில கூட நம்ம நல்லா சாப்பிடுறதுக்கான ட்ரைனிங். இததான் நீ டெய்லி பண்ணிட்டு இருக்கியே? இல்ல இல்ல, இது கொஞ்சம் வித்தியாசமானது. இவன் பண்ற வேலைக்கெல்லாம் இவனை என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியலையே. ஜீரோ கிராவிட்டில கூட இது ரொம்ப ருசியா தான் இருக்குது. ஷின்சான், உனக்கு அம்மாவை ரொம்ப பிடிக்கும்ல? சரி. ஆகா போச்சே. இது கூட தெரியலையாமா உங்களுக்கு? என்ன ஷின்சான் இது? நீ தூக்கி போடுறது ஒழுங்கா தூக்கி போடணும். அட, என்னது இது? சாப்பிடுற பொருள் மாதிரி இல்ல? இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. ஆனா இதுதானமா உங்களோட ஃபேவரட் ஸ்நாக்ஸ். என் பொறுமைய சோதிக்காத. அப்ப சரி, இந்தாங்க. பாத்தியா, நான் என்ன மாதிரி கேட்ச் பிடிச்சேன்னு? ரொம்ப டேஸ்டியா இருக்கு. அவ்வளவுதான், போய் விளையாடு. இப்ப நைட்டு என்ன டின்னர் பண்றதுன்னு யோசிக்கணும். அம்மா அம்மா, அட, இவ்வளவு நேரம் நீ இததான் செஞ்சுக்கிட்டு இருந்தியா ஷின்சான்? ரொம்ப அருமையா செஞ்சிருக்க. வெரி குட். ஆனா அது நசு இல்ல, நாசா. ஏதோ ஒண்ணு உங்களுக்கு புரியுதுல்ல? இந்த ராக்கெட் இன்னும் கொஞ்ச நேரத்துல கிளம்ப போகுது. தள்ளி போயிட. என்ன இது, கையோட பிச்சு எடுத்துட்ட?
சரியா போலன்னா அதுக்கு காரணம் இந்த ஹீமாவாரி தான். பைலட் நொகாரா ஷின்சான் தயாராகி இருக்கான். என்னை கிழித்து கொண்டு போக போகிறேன். டின்னர் சாப்பிடறதுக்கு திரும்ப வந்துரு என்ன? அந்த முக்கியமான விஷயத்தை எப்படிமா மிஸ் பண்ணுவேன்? கண்டிப்பா வந்துடுறேன். டிவி பாக்குறதுனால பசங்க எல்லாம் எப்படி யோசிக்கிறாங்க? நான் திரும்ப வர வரைக்கும் அப்பாவை நல்லபடியா பாத்துக்கோங்கம்மா. கவலையே படாத. சரிம்மா, உங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். அத நான் உனக்கு சொல்லணும் ஷின்சான். நான் இங்க வீர சாகசம் பண்றத நிச்சயமா நனோக்காக்க பாத்துக்கிட்டு இருப்பாங்க. இவனோட கற்பனைக்கு அளவே இல்ல. நனோக்காக்கா, நான் வேலையை முடிச்சிட்டு சீக்கிரமா வந்துடுறேன். நாம வெற்றியை ஒன்னா சேர்ந்து கொண்டாடலாம். ஐயா ஜாலி ஜாலி. நனோக்காக்காவும் ஓகே சொல்லிட்டாங்க. ராக்கெட் புறப்படுது. இது பிரபலமான இசைக்குழுவின் ஒரு நிகழ்ச்சி. எல்லாரும் எங்க இசை மழையில முழுக தயாரா இருங்க. அம்மா அம்மா, நான் ஸ்பேஸ் பைலட் ஆகணும்ன்ற எண்ணத்தை விட்டுட்டேன். அப்படியா? ஏன் ஷின்சான்? நான் இசை கலைஞனாக போறேன். லட்சக்கணக்கான ரசிகர்களுக்கு முன்னாடி நின்னு ஆடி பாடி உற்சாகப்படுத்துவேன்.